உங்களோட லைஃப்பில் உங்களோட வாழ்க்கையில் யாருக்குமே நீங்கள் அநியாயம் செஞ்சிடவே கூடாது. அந்த அநியாயம்ன்றது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு நீங்கள் செய்ய போகிறது அநியாயம், நீங்கள் செய்ய போகிறது தீமை நல்லாவே உங்களோட மனசாட்சிக்கு தெரிஞ்சும் பொறாமையால், கோவத்தால், ஏதோ ஒரு பிரச்சனையால் நீங்கள் அவங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டா அதனுடைய பிரதிபலன் ஆக கொடூரமாயிக்கும். இதை நாங்கள் நிறைய விதத்தில் கனெக்ட் பண்ணலாம். அப்போ அந்த அநியாயம் செஞ்சு அதை அனுபவிக்கிறதுன்றது ஆகப்பெரிய ஒரு கொடூரம். இறைவன் இருக்கிறான், இறைவன் அனைத்தையுமே பார்த்து கொண்டிருக்கிறான், நிச்சயமாக அவன் ஒரு டைமில் பிடிப்பான்றதுக்கு ஆதாரங்கள் தான் நிறைய உலகத்தில் இருக்குது. அதை நீங்கள் இறைவன்ட்டு சொன்னாலும் சரி, எங்களை சகோதர இனத்தவர்கள் கர்மான்னு சொல்லுவாங்க. கர்மம் நிச்சயமாக பலன் தரும்னு சொல்லுவாங்க. சர் ஐசாக் நியூட்டன் சொல்கிற மாதிரி எந்த ஒரு தாக்கத்திற்கும் எதிரும் சமனான மறுதாக்கம் உண்டு. அது அவர் சயின்ஸில் சொன்னார். வாழ்க்கையோடையும் நாங்கள் தொடர்பு படுத்தி கொள்ளலாம். ஓகே, நான் இதையே சொல்ல வரேன்டா, அநியாயம் இல்லைன்னு சொன்னால் ஒருத்தருடைய சொல்லுவாங்களே அந்த திட்டு பதுவான்னு சொல்லுவாங்க. திட்டு பதுவாண்டுவாங்க அப்படின்னா ஒருத்தருடைய திட்டுக்கு ஆளாகிறது. இப்போ அதை எப்படின்னு சொன்னால், அவங்கள மேலே ஒரு துளியும் பிழை இல்லாமல் நீங்கள் செய்கிற அநியாயம். அவங்க பிழை செஞ்சு நீங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுன்றது வேற, இறைவன் அறிந்தவன். அவங்கள மேலே ஒரு பிழையும் இல்லை, அவங்க 100% நியாயம். அப்படி இருந்து நீங்கள் அதுக்கு எதிராக பொறாமைத்தனத்தாலேயோ கோபத்தாலேயோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால் அவங்களுக்கு செஞ்ச அநியாயம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நான் சொல்ல போகிறேன். 2 நாட்களுக்கு முன்பு ஒரு தொலைபேசி அழைப்பு. 43 வயதுடைய நபர் கோல் எடுக்கிறார். என்னோட சார் கொஞ்சம் கதைக்கணும் அப்படின்னு கேட்குறேன்னு அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஒன்று கொடுக்குறேன். 2 மணித்தியாலங்கள் வரை என்னோட கதைத்தார். அவர் சொல்கிற ஒரு விடயம் என்னென்னா, அவருடைய வலது கால் ஒரு டைமுக்கு சரியான வருத்தம் வரும். அந்த டைமுக்கு அவருக்கு அந்த காலே இப்படி வலி, அந்த காலுண்டு இல்லாட்டியும் நல்லம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு வருத்தம் வரும். இது சம்மந்தமாக அவர் கிட்டத்தட்ட நிறைய ஸ்கேன் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், நியூரோ சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ்மார் இன்னவெல்லாம் அவர் மெடிக்கல் ஃபீல்டில் ரிப்போர்ட்கள் எடுக்கலுமோ, டாக்டர்மாரை மீட் பண்ணலுமோ அவ்வளோத்தையும் சந்திச்சிக்கிறார். ஆனால் டாக்டர்மார் கொடுத்தது உங்களோட பாடியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் அவர் சித்த வைத்தியங்கள், ஆயுர்வேத வைத்தியங்கள், இதை மாதிரி எல்லா வைத்தியமும் ட்ரை பண்ணிக்கிறார். அதுலேயும் ஒன்றும் இல்லை, அவருக்கு சுகமாகல. 7வது மாட்டில் அவர் ஒன்று சொல்லுவாங்களே, நோய்க்கு லேசாகாட்டி பேய்க்கு சரி வைத்தியம் பார்க்கணும்னு வாங்க. அந்த மாதிரி மாந்திரீகம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இவங்கள்ட்டையும் போயிட்டு பார்த்துருக்கிறார், வைத்தியங்கள் செய்திருக்கிறார். அப்பொழுதும் அவருக்கு குணமாகவில்லை. அப்போ அவருக்கு இந்த வருத்தம் ஆரம்பித்தது அவர் 43 வயது. இப்பொழுது அவருக்கு ஒரு 37 வயதிலிருந்தே இந்த வருத்தங்கள் ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது. 7வது மட்டத்தை அவர் நினச்சிக்கிறார் இது என்னுடைய மனப்பாதிப்பா, இல்லாட்ட மனசால் நம்ம அப்படி வருத்தம் ஃபீல் பண்ணுறேனான்றதுக்காக வேண்டித்தான் ஒரு கவுன்சிலிங் ரிப்போர்ட் ஒன்று எடுக்கணும், கவுன்சிலிங் சம்மந்தமான ஒரு விஷயம் ஒன்று பார்த்துக்கொள்ளணுன்றதுக்காகத்தான் எனக்கு கால் பண்ணிக்கிறார். அதோட நானும் அவரோட 2 மணித்தியாலங்கள் சில கேள்விகளை கேட்டு ஒரு மாதிரி நோட் பண்ணி கொண்டு, நான் அப்போ அவருக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, உங்களோட மனப்பாதிப்புகள் எதுவும் இல்லை, உளவியல் பிரச்சனைகள் எதுவும் இல்லை, இருந்தாலும் இதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நான் அவருக்கு இன்னும் ஒரு 1 hour டைம் கொடுத்து சில விடயங்களை கேட்டுக்கொண்டே போனேன். அவருடைய கடந்த கால வாழ்க்கை, பாஸ்ட் லைஃப் எல்லாம். அப்போ ஒரு கட்டத்தில் அவர் சொல்கிறார், சார் அவருக்கு ஒரு 25-26 வயதாக இருக்கும் பொழுது நீ அவரோட உம்மம்மா வீட்டில் இருந்திருக்கிறாங்க.
அப்படி அவங்களோட உமம்மா வந்து எப்பயுமே அந்த சொல்லுவாங்களே அந்த அதை செய்யாதீங்க வாப்பா, இதை செய்யாதீங்க வாப்பா, அப்படி இருங்க வாப்பா, அந்த நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. சரியா? இவருக்கு ஏதோ ஒரு கோபம். இவர் வந்து அந்த ஒரு யங் ஏஜ் அங்கங்களை போயிட்டு வார, நைட்டுக்கு வீட்டுக்கு லேட்டாக வார, அப்படி சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு டைம் வந்திக்கிற நேரம் அவங்க இப்படி லேட்டாக வாரீங்க, இப்படி வானம் அப்படி இப்படின்ட்டு சொல்கிற நேரம் கோவம் வந்து காலால் உதஞ்சிக்கிறார் உம்மம்மாவை. உதஞ்சா அவங்க போய் உருண்டாங்க. உளுந்த பிறகு இவரோட உம்மா ஓடி வந்து இவருக்கு ஏசிட்டு உனக்கு இப்படி இருந்துச்சுட்டு அவள் உம்மம்மாவை தூக்கி அப்புறம் அப்படி அது அந்த சம்பவம் இதாகிவிட்டது. அவங்களோட உம்மம்மாவும் நீ குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த சம்பவத்தால் அல்ல, அவங்க வேற குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பிறகு அவங்க மரணிச்சிட்டாங்க. இப்போ இவரும் அதை அந்த நேரம் பெருசாக பொருட்படுத்தல. இவரும் வந்து ஓகே ஒத்தஞ்சிட்டார், போயிட்டு கணக்கெடுக்கல, சரின்னு அடுத்த நாள் வேலை செஞ்சு கொண்டு போகிறார். இப்படி தான் லைஃப் போகுது. பிறகு இவருக்கு திருமணம் நடக்குது. இவர் எப்ரோடுக்கும் போகிறார், வெளிநாட்டுக்கும் போகிறார், சம்பாதிக்கிறார், எல்லாம் செய்கிறார். ஓகே, 37 வயது ஆகிற நேரம் இவருடைய வலது கால் குறிப்பிட்ட டைமில் ஒரு பெரிய வருத்தம், வலி, தாங்கிடாத வலி. அந்த வலி வர நேரம் அவர் சொல்கிறார், சார் சில நேரங்களில் எனக்கு தற்கொலை செஞ்சு கொள்கிற எண்ணம் கூட வரும்னு சொல்கிறார். அப்போ நான் சொன்னேன், இதுதான் காரணம். நான் அவருக்கு சொன்னது வந்து என்னென்னு சொன்னால், நீங்கள் 27 வயதில் செஞ்ச அந்த கொடூரம், நீங்கள் அதை பெரிதாக நினைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் அந்த உங்களோட காலால் தூக்கி நீங்கள் உங்களோட உம்மம்மாவை உதஞ்சது உங்களோட உம்மம்மாவோட மனசில் ஒரு பெரிய பாரிய பாதிப்பையும் கண்ணீரையும் அந்த டைமில் தந்திருக்கும். ஒன்று, நீங்கள் எந்த செயலை செய்கிறீங்களோ அந்த செயலை நிச்சயமாக ரிட்டர்ன் கிடைக்கும். இது இறைவனுடைய தண்டனை எடுத்துக்கொள்ளவும் மேலும், இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய சகோதர இனத்தவர்கள் சொல்லுவாங்க கர்மாடு சொல்லுவாங்க. கர்மா ரியாக்ஷன் கொடுத்தது திருப்பி கிடைக்கும். நியூட்டன்ட 3ஆம் விதி மாதிரி கொடுத்தது திருப்பி கிடைக்கும். ஆகவே இப்போ இதிலிருந்து மீள்றதுன்றது ஆகப்பெரிய கஷ்டம். இதனால தான் இவருக்கு எந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லேயும் ஒன்றுமில்லை, வைத்தியத்திலையும் ஒன்றுமில்லை, மாந்திரிகத்திலையும் ஒன்றுமில்லை, எல்லாம் செஞ்சுட்டு கவுன்சிலிங்லேயும் கூட சைக்காலஜி படியும் ஒன்றுமில்லை. அப்போ நான் அந்த சைக்காலஜி படி சில விஷயங்களை யோசிச்சுட்டு இவருக்கு சொன்னேன், நீங்கள் இந்த வருத்தத்துலேருந்து வெளியே வரணும்னால் நீங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கணும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட உம்மம்மாட பேரில் அதிகமாக சதக்காகள் செய்யுங்க, அவங்களுக்காக துவா கேளுங்க, கண்ணீர் விட்டு அழுங்க, அவங்களுடைய கபரடிக்கு போயிட்டு அவங்க அடக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டு கண்ணீர் விட்டு அழுங்க, அவங்களுக்காக வேண்டி சதக்காகள் அவங்களோட பேரில் செய்யுங்க. இது மட்டும்தான் ஒரே ஒரு ஆப்ஷன், வேறு ஆப்ஷனே இல்லை. இதை நீங்கள் செய்யுங்க, உங்களுடைய வருத்தத்தை இறைவன் நிச்சயமாக இலகுபடுத்துவான். இதை நான் ஏன் சொல்கிறேன்டா சகோதரர்களே, தயவு செய்து யாருக்குமே அநியாயங்கள் செய்ய வேணும், உடலாலேயோ வாயாலேயோ எதாலேயுமே. ஏன்னு சொன்னால் இந்த அநியாயங்கள் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விளைவு அவங்கள மேலே பிழை இல்லை, அவங்க 100% சரிண்டால் நிச்சயமாக அது உங்களை திருப்பி தாக்கும். உடனே திருப்பி தாக்கணுன்றது இல்லை, அது டைம் பார்த்து சரியான டைமில் அடிக்கும். அப்போ தப்பே இல்லாது. சரி, இப்போ இவருக்கு குழந்தைகள் இருக்கிற அந்த நேரத்தில் இவர் இப்போ சம்பாதிச்ச சல்லியெல்லாம் இந்த கால்ட வைத்தியத்துக்கே அவர் செலவழிச்சிக்கிறார் மிச்ச காலமாக. ஓகே, இது பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன். எத்தனையோ பேர்கள் தவறுகள் செய்திருக்கலாம். நீ அப்படி அநியாயங்கள் யாருக்கு செஞ்சிருந்தாலும் அவங்க உயிரோடு இருந்தால் அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒன்றும் குறையாது. உங்களுடைய தண்டனையிலேருந்து நீங்கள் உங்களையே பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்களோட கர்மாவிலிருந்து உங்களையே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். என்று சொன்னால் எப்பயோ ஒரு காலம் அதுக்குன்னே அனுபவிக்கவே வேண்டும். புத்தர் சொல்கிற மாதிரி காரண காரியமின்றி எதுவுமே நடக்கிறது இல்லை, அதையும் விளங்கிக் கொள்ளணும்.